கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ வைரலாக பரவிட்டு வருது. அதில் வேற ஒன்றும் இல்லை, அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருவர் நம்ம பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஃபோனில் உதவி கேட்டு கதறிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஆடியோ தாங்க அது. சசிகலா நான் கண்டிப்பாக சிஎம் ஆகிய தீர்வேன்னு மத்திய அரசோட உதவியாலையும் தன்னோட சொந்தங்களோட உதவியாலையும் எம்எல்ஏக்களை பழைய படங்களில் வர மாதிரி காட்டு பங்களாவில் அடைச்சி வச்சு பன்னீர்செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் மனசாட்சியோட முடிவெடுத்தாங்கன்னா நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒருத்தங்களால எப்படி இவங்க எல்லாம் சிஎம் ஆக்க முயற்சி பண்றாங்கன்னு தான் புரியல. இந்த ஆடியோல எம்எல்ஏ ஒருத்தர் தங்களை சசிகலாவோட மாஃபியா கும்பல் அடைச்சி வச்சிருக்கிறதாகவும் தங்களை சசிகலாவுக்கு ஆதரவு தர சொல்லி வற்புறுத்துவதாகவும் பன்னீர்செல்வத்துக்கிட்ட சொல்லி புலம்புறாரு. இந்த ஆடியோ தற்போது வாட்ஸ்அப்ல வைரலா பரவிட்டு வருது. இந்த ஆடியோல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. ஆனா அவங்க சொல்ல வர்றது என்னமோ சரியான ஒரு விஷயமா தான் தெரியுது. டிசம்பர் 5 ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுல இருந்தே சசிகலா அவர்கள் கொஞ்சம் ஓவரா தான் அரசியல் பண்ணிட்டு வராங்கன்னு அதிமுக வட்டாரங்களிலேயே பேசிட்டு வராங்க. சசிகலா அவர்கள் என்னதான் பண்ணாலும் அவரால் இனிமேல் எந்த காலத்துக்கும் முதலமைச்சராக மக்களோட மனசுல ஆக முடியாதுன்னு அவருக்கே தெரியும். இந்த அளவுக்கு வெறித்தனமா சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவேன்னு அடம் பிடிக்கும் போதுதான் ஏன் அவர் பதவிக்காக முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை கொண்டிருக்க கூடாதுன்னு அநேக மக்களோட மனசுல கேள்வியா எழுந்துட்டு வருது. மேலும் இந்த மாதிரியான அரசியலோட உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சசிகலா இப்படி எம்எல்ஏக்களை வச்சு குடும்பம் பண்ணி ஆட்சியை பிடிக்க பார்க்கறத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.